அச்செல்வம் செவிச்செல்வம் தான். ஆகையினால நீங்க கேட்கறது, நெக்ஸ்ட் பார்க்கறது. 5 புலன் இருக்கா? என்ன 5 புலன்? தூங்குறீங்க கொஞ்சம் பேர் சொல்லுங்க. 5 புலன் தான் என்ன? 5 பொறினா என்ன? 5 பொறி சொல்லுங்க எனக்கு. 5 பொறி இருக்கு உடம்புல. என்னென்ன? தோல். புரியுதா? பொறினா மெஷின். தமிழ் ரொம்ப அழகான மொழி. ஒழுங்கா படிச்சீங்கன்னா விஞ்ஞானம் பூரா அதுல இருக்கு. அவன் சொல்றதெல்லாம் கேட்டு தமிழ் வந்து மெல்ல சாகுன்றதோ இல்லைன்னா விஞ்ஞானம் விளையாடுறதோ போய். பொறினா மெஷின். 5 பொறிகள். அதன் மூலம் நாம் தூய்க்கக்கூடிய விஷயங்கள் தான் புலன். செவி புலன், பார்வை புலன், நுகரும் புலன், தொடு புலன், பேசுது. புரியுதா? ஆகையினால இது 5 எப்படி இருக்கணும்? பிரெக்னெண்டா இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்க வேண்டும், உதவிகரமாக இருக்க வேண்டும். புரியுதா? தேவையில்லாத எதையுமே பார்க்காதீங்க, பேசாதீங்க, கேட்காதீங்க. இன்னிலிருந்து கரெக்டா இருப்பீங்களா? யூடியூப் வச்சுக்கோங்க, நான் வேணான்னு சொல்லுறேன். நல்ல நல்ல பாரதியார் பாடல்கள் கேளுங்க. பழைய பாட்டெல்லாம் கூட நல்ல நல்லது இருக்கு, அதெல்லாம் கேளுங்க. அதை விட்டுட்டு வேற மாதிரி படாசுமான்னு ஒரு பாட்டு வருது. உண்மையில அவரோட மீனிங் என்னன்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியுமா? தெருவில் போற பொடி பசங்கள்ல இருந்து பாடு. எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. நம்ம அதெல்லாம் கேட்டு ரசிக்கிறதுனால தான் இது மாதிரிலாம் ப்ரொடியூஸ் பண்றோம். அது மாதிரி எல்லாம் நீங்க கேட்காதீங்க. ஏன்னா நீங்க பண்றது என்னது? சத்தமா என்ன பண்றீங்க? தவம் பண்றீங்க. பெருமையா, கம்பீரம். நான் தவம் பண்றேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. புருஷன் கிட்ட, அம்மா அப்பா கிட்ட, தெருவில் இருக்கவங்க சொல்லுங்க. அப்படியே டிஸ்டர்ப் பண்ணி விளையாட்டு காட்டுவாங்க, அந்த இடத்துல விலகிடுங்க. விலகுறது ஈஸி இல்லை, அங்க இருக்கவே இருக்கக்கூடாது. இதுதான் நான் உங்களுக்கு எல்லா பிள்ளைத்தாச்சும் கொடுக்குற ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீங்க தவம் பண்றேன், நான் ஒரு உன்னதமான வேலையில் இருக்கேன், இந்த குழந்தை என் வீட்டுக்கு வாரிசு இல்லை, நாட்டுக்கே வாரிசு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எப்படி கொண்டு வர முடியும்? ஒரு பெருந்தலைவர் காமராஜர் மாதிரி, ஒரு ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரி, ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் மாதிரி, அஹல்யாபாய் மாதிரி, புரியுதா? கல்பனா சாவ்லா மாதிரி. யூ கேன் பிரிங். எங்க ஜெனட்டிக்ஸ்ல படிப்பறிவே இல்லை சொல்லாதீங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஜீன் இருக்கு, முட்டாள் ஜீன் இருக்கும். முட்டாள் ஜீனை கூட தீட்டி பெரிய ஆளா ஆக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கலாம் சார் வீட்டில் எத்தனை பேர் படிச்சாங்க? அவர் ஜனாதிபதி ஆகலையா? ஆனா ஆரம்ப புள்ளி எது? அன்னை. எது ஆரம்ப புள்ளி? வயிற்றில் சுமப்பதிலிருந்து 7 வயசு குழந்தை ஆகிற வரைக்கும் அந்த பிள்ளை மேல இருக்க கடிவாளம் உங்க கையில டைட்டா இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க கரெக்டா இருக்கணும். உள்ளத்துல ஒளியோட, உண்மையோட, உங்களோட கடமை உணர்வோட, இந்த குழந்தை என்ன நம்பி இந்த ஊருக்கு வந்திருக்கு, உலகத்துக்கு வந்திருக்கு, இதுக்கு நல்லதுதான் பண்ணுவேன், நல்லதான் சொல்லி கொடுப்பேன் அப்படின்றத இமாலய பொறுப்புணர்வோட நீங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்குமா? முடிச்ச வைக்க மொழ மாதிரிலாம் இருப்பானா? கேவலமான அரசியல்வாதியும் கேவலமான ஜந்துக்களும் இருக்க சமுதாயத்துக்கு யார் முதல் புள்ளி? நிறைய அம்மா இருப்பாங்க, ஐயோ உலகம் ரொம்ப கெட்டதுடா, குழைச்சு போற வழியை பாருடா. அதெல்லாம் நீங்க சொல்ல தேவையில்லை, அதுவே அடிப்படை தெரிஞ்சுக்கும். 7 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு வயிற்றுல இருந்து நல்லதை காட்டுங்க, நல்லதை பேசுங்க, நல்லதை சொல்லிக் கொடுங்க. இன்னையில இருந்து ஆரம்பிப்போமா? சினிமா ஸ்டைல ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? சொல்லுங்க. ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களோட பொறுப்பை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. அடுத்து பிரெக்னன்சில முக்கியமான விஷயம் உணவு. புரியுதா?